ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் ஃபன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் அரிசி வச்சு மல்லிப்பூ மாதிரி சூப்பர் சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சில பேர் சொல்லுவாங்க, ரேஷன் அரிசியில் இட்லி செய்யும் போது இட்லி வெள்ளையாகவே இருக்க மாட்டுது, கையில் ஒட்டுது, வழுவழுன்னு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க சில டிப்ஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த மாதிரி சூப்பர் சாஃப்டான இட்லி கிடைக்கும். அரிசி உளுந்து கூடவே உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் சேர்த்துருக்கேன். அதோட விலை 2 ரூபாய்க்கும் கம்மி தான். இப்போ நம்ம அரிசி உளுந்தோட அளவுகள் பார்ப்போம். அரிசி மொத்தம் 6 கப். அதில் 4 கப் பார்த்திங்கன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி 2 கப் சேர்த்துருக்கேன். மொத்தமாக 6 கப். 4 கப் ரேஷன் அரிசியும் 2 கப் சாப்பாட்டு அரிசியும் சேர்த்துருக்கோம். ரேஷன் அரிசியில் கல், அப்புறம் நெல் பதர் இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்கலாம். இந்த 6 கப் அரிசிக்கு சரியான உளுந்த அளவு பார்த்திங்கன்னா அதே கப்பில் 1 கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுக்க வேணாம். 1 கப் நிறைய எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்து சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று இந்த தோலில் அதிக அளவில் சத்து இருக்குது. ஸோ 1-2 தோல் நம்ம அரைக்கும் போது அது நம்ம சாப்பாட்டில் சேரும் இல்லையா, அதனால் நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே இதில் மாவு அதிகமாக காணும். ரேஷன் அரிசியில் இட்லி செய்யும் போது வழுவழுன்னு இருக்குது, ஒட்டுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த பிரச்சனைக்கு நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா 2-3 முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சோம் அப்படின்னா வழுவழுக்கிறது, ஒட்டுறது இந்த பிரச்சனைலாம் இட்லியில் இருக்காது. நல்லா சாஃப்டான இட்லி கிடைக்கும். அதே போல் இந்த தண்ணி இப்போ கழுவிட்டு நம்ம அரிசி ஊற வைக்கிறோம் இல்லையா, இந்த தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்து நம்ம ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு இந்த பழுப்பு நிறத்தில் அரிசி இருக்குது, ஊறினதுக்கப்புறம் அப்படியே வெள்ளை நிறத்தில் மாறிடும். உளுந்தும் அதே போல் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. இந்த உளுந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊறினதுக்கப்புறம் தான் இந்த தோல் நீக்க முடியும். அதனால் நல்லா ஊறினதுக்கப்புறம் தோலை நீக்கிட்டு ஓரளவுக்கு 1-2 தோல் இருந்துச்சுன்னா அது அரைப்படும் போது அந்த சத்துக்கள் நமக்கு சேரும். அதனால் நல்லா கம்ப்ளீட்டாக அந்த தோல் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 80% அந்த தோலெல்லாம் நீங்கிடுச்சுன்னா கூட ஓகே தான். ஏன்னா அந்த தோலில் அந்த சத்து இருக்கிறதுனால தான் நம்ம கருப்பு உளுந்து பயன்படுத்துகிறோம். இதையும் நல்லா ஒரு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. உங்களுக்கு வெள்ளை உளுந்து தான் கிடைக்குது அப்படின்னாலும் அதையும் பயன்படுத்தலாம். இப்போ அரிசி ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், ஊற வைக்கும் போது எந்த அளவுக்கு பழுப்பு நிறத்தில் இருந்தது, இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு. நம்ம சேர்த்த கல்லுப்பு செய்த மேஜிக் தான் இது. இப்போ நம்ம உப்பு சேர்த்து ஊற வச்சதுனால இதை நல்லா ஒரு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். 1 ஸ்பூன் வெந்தயத்தை கழுவிட்டு ஒரு டம்ளரில் ஊற வச்சுருக்கோம். இதை உளுந்து அரைக்கும் போது சேர்த்து அரைக்கணும். தோசை நல்லா முருகலாக வரும், இட்லியும் நல்லா சாஃப்டாக ஊற வைக்கும் போது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா மாவு டபுளாக கிடைக்கும். அதே போல் கிரைண்டரும் சூடாகாது. ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து தான் சேர்த்துக்க போகிறோம். உளுந்தில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல் ஒரு 80% மட்டும்தான் தோல் நீக்கியிருக்கேன். ஒரு 20% போல் தோல் அதிலே தான் இருக்கும். இதனால் இட்லி கருப்பாயிடுமா அப்படின்லாம் பயந்துடாதீங்க. அந்த தோல் நல்லா அரைப்பட்டுரும். ஓரளவுக்கு குறைன்னு அரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இது பார்த்தீங்கன்னா உளுந்து ஊற வச்ச தண்ணி தான், ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இந்த தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ உளுந்து மாவு நல்லா அரைஞ்சிடுச்சு பாருங்கள். கிரைண்டரை விட்டு மாவு வெளியே வந்துடும் போல், அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது மாவு. நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அரிசி தான் அரைக்கிறோம். அரைக்கும் போது இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். இது பார்த்தீங்கன்னா கொட்டைமுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமணக்கு விதை தான் இது. இதை கையால் நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா அழகாக உடஞ்சி வந்துடும். அப்படி இல்லைன்னா அந்த இடிக்கல் வச்சு லைட்டாக தட்டிடுங்க. ரொம்ப ஈஸியாக சுலபமாக உடச்சிடலாம். இந்த தோலை நீக்கிட்டு இதில் ஒரு 3 பருப்பு மட்டும் நம்ம அரிசியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். அரிசி அரைக்கும் போது இதை சேர்த்தாலே போதும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அரையுமோ அரையாதோ அப்படின்லாம் பயப்பட வேணாம். அரிசியோடு சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும், இட்லி நமக்கு நல்ல மல்லிப்பூ மாதிரி ரொம்ப சூப்பர் சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரிசி குறைன்னு அரைச்சா போதும். உளுந்து மாதிரி நல்லா சாஃப்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் நம்ம சேர்த்துருந்தோம் இல்லையா கொட்டைமுத்து, அது ரொம்ப கம்மியான விலை தான். 10லேருந்து 15 ரூபாயிலே எனக்கு கிடச்சிது. அதை நம்ம நிறைய முறை இட்லி மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் 2 ரூபாய்க்கும் கம்மியான செலவுன்னு சொல்லியிருந்தேன். இப்போது நம்ம அரைச்ச அரிசி மாவில் இந்த உளுந்து மாவை சேர்த்துக்கலாம். உளுந்து பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக கெட்டியாக அரைஞ்சிருக்குன்னு. தண்ணி நம்ம பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கெட்டியாக நம்மளால் மாவு எடுக்க முடியும். கிரைண்டர் வாஷ் பண்ண தண்ணி நம்ம மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த தண்ணியை நம்ம சேர்த்துட்டு நல்லா கைவிட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். மலையில் மோதிரம்லாம் மறக்காமல் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தனித்தனி பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வைக்க போகிறோம். 3/4 நம்ம ஊற்றினாலே போதும், ஏன்னா மாவு நல்லா பொங்கி வரும். நாளைக்கு தேவையான மாவு மட்டும் வெளியே வச்சுட்டு மற்றதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தேவையான மாவில் மட்டும் உப்பு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். கண்டிப்பாக மாவு பாத்திரம் முழுதும் ஊற்றக்கூடாது, 3/4 தான் ஊற்றணும். மாவு ரைஸ் ஆகி வந்துச்சு அப்படின்னா பொங்கி ஊற்றிடும். இப்போ நெக்ஸ்ட் டே பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு பொங்கி வந்திருக்குன்னு. நம்ம 3/4 பாகம் தான் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, நல்ல ரைஸ் ஆகி வந்திருக்கு.
நிறைய பேர் வந்து ரேஷன் அரிசியில் இட்லி வரமாட்டுது, கல் மாதிரி இருக்குது, ஒட்டுது அப்படி இப்படின்னு குறை சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரேஷன் அரிசியில் இட்லி தோசை வந்து பக்காவாக வரும். இப்போ வந்து நம்மளோட நாக்கு வந்து மெல்லிசான அரிசி சாப்பிட்டு பழகிடுச்சு எல்லாருக்கும். அதனால் இந்த ரேஷன் அரிசி நம்ம வந்து டைரெக்டாக வந்து சோறு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டோம். பட் ரேஷன் அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. பட்டத்திட்டாத அரிசி அப்படிங்கிறதுனால அதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. நம்ம அதை தான் வந்து சாப்பிடாம ஒதுக்கிடுறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா ரேஷன் அரிசியில் இட்லி தோசை ரொம்ப பக்காவாக வரும். சோறாக எடுத்துக்கல அப்படின்னாலும் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சத்துக்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இட்லி வந்து நல்லா ஒட்டாமல் புசு புசுன்னு இருக்கணும் அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி மாவு ஊற்றி வைங்க. நம்ம கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இட்லி மாவு ஊற்றி வச்சோம் அப்படின்னா இட்லி நல்லா புசு புசுன்னு உப்பி வராமல் சப்பையாக போயிடும். இந்த ஒரு டிப்ஸையும் நீங்கள் மறந்துடாதீங்க. நல்லா இட்லி பானையில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி மாவு ஊற்றி வைங்க. இப்போ நம்மளோட சூப்பர் சாஃப்டான இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டாக இருக்குன்னு. துணியில் ஒட்டவே இல்லை, ஈஸியாக வருது பாருங்கள். இட்லிக்கு வந்து இட்லி துணின்னு தனியாக தான் வாங்கணுமா இல்லை வேஷ்டி துணியில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமான வெள்ளையான துணியில் வந்து நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேஷ்டி துணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நல்லா க்ளீனாக வந்து ஒயிட் கிளாத் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். கலர் துணி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது அவியும் போது பார்த்திங்கன்னா அந்த நீராவியில் அந்த கலரெல்லாம் அப்படியே வந்து இட்லியில் ஒட்டிக்கும். கமெண்ட் செஷனில் என்கிட்ட டவுட் கேட்டு அந்த சிஸ்டருக்காக தான் இந்த ரிப்ளை. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செஷனில் கேட்கலாம். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம சாப்பிட்டோம். ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. நல்லா ஆறுனதுக்கப்புறமும் இந்த இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரேஷன் அரிசியில் நம்ம இட்லி செஞ்சாலும் சரி தோசை செஞ்சாலும் சரி நல்லாவே பக்காவாக வரும். ஒரு முறை நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிற பாருங்கள். இதில் நம்ம ரோஸ்ட் கூட செய்யலாம். மாவு அரைக்கும் போது நம்ம வெந்தயம் சேர்த்ததுனால உடம்புக்கும் நமக்கு குளிர்ச்சி. அதே போல் நம்ம தோசை செய்யும் போது தோசை நல்லா வந்து செவந்து வரும். இதில் நான் எக் தோசை தான் போட்டிருக்கேன். எக் ஆனியன் தோசை. ஆனியன் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுலேயே வந்து உங்களுக்கு பிடிச்சமான இட்லி பொடி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் பெப்பர் சேர்த்துருக்கேன். லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தோசை சுடும் போது அதில் வந்து இட்லி மிளகாய் பொடி இருக்குல்ல அதை வந்து சேர்த்துருப்பேன். லைட்டாக எண்ணெய் அல்லது ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை இப்படி ஒரு பெரட்டை அப்படி ஒரு பெரட்டணுன்னா நமக்கு ஆனியன் எக் தோசை ரெடி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு தனியாக தோசைக்கு தனியாலாம் நாங்கள் மாவு அரைக்கிறதில்ல, ரெண்டுக்குமே ஒரே மாவு தான். நான் சொன்ன அளவுகளில் ஒரு முறை நீங்கள் இட்லி மாவு அரைச்சிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.